வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி அண்ட் பார்க்கிங் இந்த ரெண்டு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அன்னபூர்ணி படத்தோட ரிவ்யூ தான். படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் ஏன் வந்து தியேட்டருக்கெலாம் ஒழுங்காக போகலன்னு எனக்கு தெரில. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் தியேட்டருக்கெலாம் அவ்வளோவா போகல, லாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஏன்னு தெரில. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். பிகாஸ் தமிழ் சினிமாவில் ஒரு குக்கிங் பேஸ் பண்ணி வந்து ஒரு நல்ல படம். இந்த படத்தில் வந்துன்னா ஜாதி, மதம், இனம், மொழி எதை தாண்டி குக்கிங் யாருனாலும் பண்ணலாம். அவனுக்கு தெரிஞ்சால் யாருனாலும் பண்ணலான்ற விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் மெயினாக வந்து நயன்தாரா வந்து ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு, ஜெய் வந்து ஒரு முஸ்லீம் பையன். இந்த இதில் வந்து இப்போ வந்து ஜெய் வந்து ஈஸியாக வந்து ஐயர்னா என்ன சமைக்கக்கூடாது, நீ சமைச்சிட்டு போ அப்படின்னு ஒரு ஜஸ்ட்டு போகிறதுல சொல்லிட்டு போகாமல், நம்ம இப்போ தமிழ் லிட்ரேச்சர்லேயே எழுதியிருக்கிறது, ஹிந்துஸ் வந்து சாமிக்கும் நான்வெஜ்லாம் படைச்சிருக்காங்க, ஐயர் ஐயர் அவங்களும் சமைச்சிருக்காங்க அப்படின்ற சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஒரு டிவோஷனல் கலந்து அவங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஒரு மாதிரி சில இடத்துலலாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு, சில மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு டிவோஷனல் வந்து படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் லிட்ரேச்சர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டேரக்டருக்கு ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் சில இது நமக்கே தெரியாத விஷயம் இந்த படத்து மூலிமா தெரிஞ்சு தமிழ் லிட்ரேச்சர் இதெல்லாம் இருக்கான்னு அது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நயன்தாரா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நயன்தாரா வந்து ஒரு வேரியேஷன் தெரிஞ்சு, அவங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறப்போ ஒரு வேரியேஷனும், சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வேரியேஷனும், அவங்க குக்கிங் பண்ணுறப்போ ஒரு வேஷம் அது ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இதில் வந்து அவங்கள தவிர பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவா வர அவரும் சத்யராஜ் சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்குறப்ப சம்டைம்ஸ் கோவம் வரும், சம்டைம்ஸ் ரொம்ப அவர் மேலேயே நமக்கு ஒரு அன்பு வரும். ஏன்னா ரொம்ப நல்ல அப்பாவாக இருப்பார். பட்டு எப்படி சொல்கிறது, அந்த சமைக்கிறப்ப நான்வெஜ் சமைக்கணும், ஐயர் எப்படி நான்வெஜ் அந்த இது சொல்கிறப்ப ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு நமக்கே ஒரு கோவம் வருது. அதுதான் அந்த கேரக்டரோட பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அதை நம்ம கன்வின்சிங்காக காட்டினா தான் நமக்கு ஒரு கோவம் வரும். ஏய் என்ன அப்படி இருக்க, சமைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, போய் சமைக்க விடு அப்படின்னு நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாதான் ரொம்ப கரெக்டான இதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங். அண்ட் சத்யராஜ் அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவர் ஒரு சன்னா கார்த்திக் வருவார், அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் வந்து ஒரு வில்லன்னு சொல்ல முடியாது, ஒரு கிரே ஷேட் இருக்கிற கிரே ஷேட்னு அந்த படத்தில் அவரே சொல்லியிருப்பார் சில விஷயங்கள். கிரே ஷேடில் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஜெய் ஒரு சப்போர்ட்டிங்காக, ஜெய் வந்து நினச்சிருந்தா இதை வேணான்னு சொல்லியிருந்துருக்கலாம், ஏன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு சொன்னது வந்து ரொம்ப பெருசாக. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய அப்படி வந்துக்கிட்டு கொலாபரேஷன் இருக்கணும். நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மட்டும் இல்லாமல் இது கூட நடிக்கிறது வந்து அவர் ஜெய் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவருக்கு வந்து ஒரு நயன்தாராவுக்கு ஒரு பேரன் நடித்தது வந்து பேரன் இருக்கா, அவர் லவ் பண்ணுவார், இவங்களும் லவ் பண்ணாங்க. பட் அது இதில் வந்து லவ்வே சொல்லிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் லவ்வே சொல்லிக்காமல் நயன்தாரா வந்து தான் நினச்சது ஒன்று சாதிச்சதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு கிளைமேக்ஸ் வந்து இதுக்கு ஃபுல் இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி தான். இது கொஞ்சம் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சிம்பிள் ஸ்டோரி தான், பட் மேக்கிங். நான் எப்பயும் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று, ஸ்டோரி சிம்பிள் வந்து நம்ம எடுக்கிற விதத்தில் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோம்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தகுந்த மாதிரி இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நிறைய இடத்துல எனக்கே நானே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சு. ஒரு பாட்டி ஒன்று பேசுவாங்க, ஒரு பாட்டி, அவங்க நயன்தாரா அவங்க பாட்டி வந்து தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, தான் அவங்களுக்கு என்ன யோசிச்சு பட் அவங்களால என்ன பண்ண முடியலன்னு சொல்கிறப்பலாம் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் ரொம்ப கொஞ்சம் அழுதது. எனக்கு சில சீன்ஸ்லாம் கண் லைட்டாக கலங்கினது அது வந்து இந்த படத்தில் தான் நினைக்கிறேன். அண்டு சூப்பரான ஒரு தமிழோட மியூசிக் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன். பிகாஸ் அவரோட ஸ்டைலும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்தந்த இடத்துக்கு அந்த கரெக்டாக அந்த மியூசிக் போட்டது ரொம்ப சூப்பராக நான் பார்க்குறேன். அண்ட் கேமரா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி படத்துக்கு கேமரா வந்து ரொம்ப பிரைட்டராக கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப அது அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஏன் இது ஓடலன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி படம். நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். அண்டு செகண்ட் இப்போ பார்க்கிங் படம். பார்க்கிங் வந்து தேட்டர்லேயே பார்க்கணும்னு நினச்சேன். பட் போக முடியாமல் போச்சு. நம்ம ஷார்ட் ஃபிலிம் அந்த வேலை இருந்தனால போக முடியாமல் வச்சு இப்போ தான் ஹாட்ஸ்டாரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். பார்க்கிங் ஒரு சின்ன ஒரு பார்க்கிங்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு க்ரைமாக மாறப்போகிற ஸ்டோரி எடுக்க முடியுன்றது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். அண்டு மெயினாக அதில் வந்து ஹரிஷ் கல்யாண் அண்டு எம்எஸ் பாஸ்கர் பிரிச்சிட்டாங்க. ஆக்டிங்
ஐயோ! என்ன எம்.எஸ். பாஸ்கர்லாம் என்ன என்ன மனுஷன் இப்படி நடிக்கிறார் அப்படின்ற ஒண்ணு ஆயிடுச்சு. பிகாஸ் அவரோட ஆக்டிங் எனக்கு வந்து அவரோட காமெடி ரொம்ப பிடிக்கும். எம்.எஸ். பாஸ்கரோட காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்துல வந்து அவரு காமெடியே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாரி ரஃப்பா இருக்கிறது வந்து எனக்கு என்ன இப்படி நடிக்கிறாரே! அப்படின்னு தான் ஒண்ணு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஹரிஷ் கல்யாணும் 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அவரும் இறக்கம்லாம் இல்ல. 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு குடுத்த கேரக்டர் அண்ட் ஒரு கார வச்சு ஒரு பிரச்சனை வர்றதுன்றது ஒரு நல்ல கான்செப்ட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. மெயினா இந்த படத்துல கேமரா வேற லெவலா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து நெறைய இடத்துல கேமரா சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப செம்மையா பண்ணியிருக்காங்களேன்னு தோணுச்சு. பிகாஸ் நெறைய ரொட்டேட்டிங் ஷாட்ஸ் இருக்கு. நெறையா இன்சைட் அவுட் ஷாட் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபிலோமின் ராஜ் அவரு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் இந்த படத்துல வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒரு எந்த இதுவுமே இல்ல. அண்ட் இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2 சாங் இருக்கு. 2 சாங்ஸ் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பேக்கிரவுண்ட் வந்து படம் வந்து ஒரு ஒரு பார்க்கிங் நடக்கிற சண்டை. ஆனா பேக்கிரவுண்ட் சாம் சிஎஸ் அவர் போடுற பிஜிஎம்லாம் பார்த்துட்டு, இது ஏதோ கிரைம் த்ரில்லர், ஒரு ஹாரர் த்ரில்லர் மாரி கிளைமாக்ஸ் அப்படியே பில்ட் பண்ணிட்டு போறதெல்லாம், என்னங்க இது ஜஸ்ட் ஒரு பார்க்கிங் நடக்கிற சண்டைய வந்து நீங்க எவ்வளோ சூப்பரா கொண்டு போறீங்கன்றது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ட் கூட சப்போர்ட்டிங் கேரக்டரா நடிச்ச இந்துஜா அண்ட் எம்.எஸ். பாஸ்கர் ஒய்ஃபா நடிச்சவங்க, அவங்க எல்லாரும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க எனக்கு. அவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப கன்வின்சிங்கா தெரிஞ்சுச்சு. இது வந்து அ எல் அ எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை போல அப்படின்றது வந்து இது வேற யாருக்கோ நடக்குதுன்னு இல்லாம, ஓகே அவன் பக்கத்து வீட்ல ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்ற ஒரு பிரச்சனை வந்து எனக்கு ரொம்ப இதுல சூப்பரா தோணுச்சு. அண்ட் ஒரு சூப்பரான ஒரு படம் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இதுதான் இந்த அன்னபூர்ணி அண்ட் பார்க்கிங் படத்தோட என்னோட ரிவ்யூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க் யூ.